குளித்தலை ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 22 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன், விநாயகர், முனீஸ்வரன், மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது. குளித்தலை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய மகா மாரியம்மன் கோவில் புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக கோவில் கட்டுமான பணிகள் பல்வேறு நன்கொடையாளர்களால் பெறப்பட்டு கற்களை கொண்டு பெரிய கோவிலாக கட்டப்பட்டது. தற்போது கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டது. மேலும் பக்தர்களும் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்தனர். புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகவேள்வி சாலையில் வைத்து விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை, மகா கணபதி பூஜை, லட்சார்ச்சனை, நாடி சந்தனம், திரவியாகுதி, பூர்ணாகுதி, மகா தீபாராதனை உள்ளிட்ட 4 கால யாகவேள்வி பூஜைகளை செய்தனர். இன்று காலை 4ஆம் கால யாகவேள்வி பூஜை நிறைவடைந்ததும் புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியர்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மகா மாரியம்மன் கருவறை, ராஜகோபுரம், முனீஸ்வரன், மதுரை வீரன், சுவாமி விமான கோபுரங்களின் கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா மாரியம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் குளித்தலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். 7 Green News செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.